السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين، أما بعد. الحمد لله. அல்லாஹுடைய கிருபை, அவனுடைய குர்ஆன ஹதீஸ விளங்குவதற்கு மிக உதவியாக ஒரு கருவியாக இருக்கக்கூடிய இந்த நஹ்வுடைய பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எனக்கும், கற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை உங்களுக்கும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். எங்களுடைய மௌத்து வரைக்கும் அல்லாஹ் எங்களை இந்த தீனுக்காக வேண்டி பயன்படுத்த வேண்டும் என்பதை இந்த இடத்திலே அல்லாஹ்விடத்தில் நாங்கள் ஆதரவு வைத்தவர்களாக எமது பாடத்தை நாங்கள் ஆரம்பிப்போம். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற எமது பாடங்களில் எந்த ஒரு கிதாபை எடுத்தாலும் அந்த கிதாபுடைய இல்மு சம்பந்தமாக நாங்க சில விடயங்களை பார்க்கணும். எனவே முகத்திமத்துல் இல்ம், முகத்திமத்துல் கிதாப் என்பதாக இரண்டு வகையாக பிரித்து முகத்திமத்துல் இல்ம் சார்ந்த விடயங்களை நாங்க பார்த்தோம். அதே போன்று முகத்திமத்துல் கிதாப் என்ற இந்த பிரிவிலே வரக்கூடிய கிஸ்முன் யுதஅல்லக் பில் முஸன்னஃப், கிஸ்முன் யுதஅல்லக் பில் முஸன்னிஃப் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு பிரிவுகள் சம்பந்தமாகவும் அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் பார்த்து விட்டோம். இப்பொழுது நாங்கள் படிக்கக்கூடிய இந்த மத்னுல் ஆஜுரூமியா என்று சொல்லக்கூடிய இந்த கிதாபுடைய பாடத்துக்குள்ள நாங்கள் நுழைவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قال أبو عبد الله بن محمد بن داود الصنهاجي المعروف بابن آجروم، المولود في سنة 72 و600، والمتوفى في سنة 23 و700 من الهجرة النبوية رحمه الله تعالى. بسم الله الرحمن الرحيم. இந்த பிஸ்மி சம்பந்தமாக நாங்க முன்னால பார்த்தோம். இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் பிஸ்மி சொல்லி இருக்கிறார்களா என்றால் இரண்டு விதமான கருத்துக்கள் இருக்கிறது. இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் பிஸ்மி சொன்னார்கள் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. எனவே ஏன் பிஸ்மி சொன்னார்கள்? ஹதீஸ் வருகிறது. எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அந்த விடயத்திலே பிஸ்மி சொல்ல வேண்டும். அது மிக முக்கியமான விடயமாக இருக்குமாக இருந்தால் அதிலே பிஸ்மி சொல்ல வேண்டும். அதுதான் அதிலே பரக்கத் என்பதாக ஹதீஸ் வருகிறது. எனவே இந்த ஹதீஸை மையமாக வைத்து அதே போன்று குர்ஆன் இக்திதாஅன் பில் குர்ஆன், குர்ஆனை பின்பற்றி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லுவோம். இன்னும் சில உலமாக்கள் சொல்லுகிறார்கள், இல்லை, முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அல்லாமா இப்னு ஆஜுர்ரூம் ரஹிமஹுல்லா அவர்கள் பிஸ்மி சொல்லவில்லை என்பதாக சொல்லுகிறார்கள். இது எதை வைத்து அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், அதிகமான தபாக்கல்ல அதிலே பிஸ்மி இடம்பெறவில்லை, அதனை வைத்து சொல்லுகிறார்கள். அப்படி இருக்க ஏன் இமாம் அவர்கள் பிஸ்மி சொல்லவில்லை என்ற ஒரு கேள்வி அங்கே எழலாம். அதற்கு நாங்கள் சொல்லுவோம், ஏன் பிஸ்மி சொல்லவில்லை என்றால், இது ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்குரிய ஒரு கிதாப். அதனால இதை ஒரு அம்ருன் ஜூபாலாக இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அம்ரு முஹிம்மாக கருதவில்லை. அதனால பிஸ்மி சொல்லவில்லை என்பதாக சொல்லுவோம். ஹைர், நாங்க வைத்திருக்கக்கூடிய இந்த நுஸ்காவுல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று இருக்கிறது. قال அபு அப்துல்லாஹ், அபு அப்துல்லாஹ் முஹம்மத் பின் முஹம்மத். இங்கே முஹம்மத் இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவங்களோட பெயர் இடம்பெறவில்லை, அவங்களோட குனியத்தை மாத்திரம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. قال அபு அப்துல்லாஹ் பின் முஹம்மத் பின் தாவூத் அஸ்ஸின்ஹாஜி, அஸ்ஸன்ஹாஜி, அஸ்ஸின்ஹாஜி, அஸ்ஸுன்ஹாஜி எப்படியும் வாசிக்கிறது. அல் மஅரூஃப் பிப்னு ஆஜுர்ரூம், இப்னு ஆஜுர்ரூம் என்று இவர்கள் அறியப்பட்டவர்கள். அல் மௌலூத் எப்ப பிறந்தாங்க? ஃபி சனா 72 و600, ஹிஜ்ரி 672 பிறந்தாங்க.
அல் முத்தவஃபா எப்ப மரணிச்சாங்கண்டா ஃபி சனா 23 வ 700 மினல் ஹிஜ்ரா அன் நபவிய்யா, ஹிஜ்ரி 723ல மரணித்தார்கள். இந்த முஹம்மத் பின் முஹம்மத் அல்லாமா இப்னு ஆஜுர் ரூம் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள், அல் கலாமு ஹுவல் லஃதுல் முரக்கபுல் முஃபீது பில் வதஇ. அல் கலாமு ஹுவல் லஃதுல் முரக்கபுல் முஃபீது பில் வதஇ என்பதாக சொல்லுகிறார்கள். எனவே இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய பேச்சை எப்படி ஆரம்பித்திருக்கிறார்கள்? அல் கலாமு ஹுவல் லஃதுல் முரக்கபுல் முஃபீது பில் வதஇ. அல் கலாம் என்றால் ஹுவ அல் லஃதுல், அது ஒரு வார்த்தை. அல் முரக்கப், இணைக்கப்பட்ட வார்த்தை. அல் முஃபீத், பிரயோசனம் தரக்கூடிய ஒரு வார்த்தை. பில் வதஇ, எதன் மூலமாக? வதஇன் மூலமாக, வைப்பை கொண்டு பிரயோசனம் தரக்கூடிய ஒரு வார்த்தை என்பதாக சொல்லுகிறார்கள். இந்த இடத்துல முதலாவது விஷயம், இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் தாரீஃபு நஹ்வுடைய தாரீஃப அவங்க சொல்லல. ஆரம்பமாக நஹ்வுடைய கிதாபாக இருந்தாலும் ஸ்கிரீன் போடையிலுமாண்டு கேட்டிருக்கிறீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி, இப்ப பாருங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அப்ப கலாம் சம்பந்தமாக சொல்லுகிறார்கள் இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள். ஆனால் நஹ்வுடைய கிதாப், எனவே நஹ்வுடைய தாரீஃபை இந்த இடத்துல கொண்டு வரல. முதலாவது விடயம், இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அல்லாமா இப்னு ஆஜுரும் ரஹிமஹுல்லா அவர்கள் நஹ்வுடைய தாரீஃபை இங்கே சொல்லல. எனவே நஹ்வை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியும், சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் அது சில காயிதாக்கள், கவாயித் யுரஃப் பிஹா, அந்த காயிதாக்களின் மூலமாக, அந்த கவாயிதுகள் மூலமாக அறியப்படும். அஹ்வாலு அவாஹிரில் கலிம், கலிமாக்களுடைய கடைசி நிலைப்பாடுகள் அறியப்படும். அது எந்த ரீதியில அறியப்படும்? மின் ஹைதுல் இஅராப், இஅராப் என்ற ரீதியில, வல் பினா, பினா என்ற ரீதியில அறியப்படும். இதுதான் நஹ்வு. இது முதலாவது விடயம். அடுத்தது பாருங்க, முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆரம்பமாக கலாம கொண்டு ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஏன் கலாம கொண்டு ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி எங்களுக்கிட்ட எழலாம். எனவே நாங்கள் சொல்லுவோம், ஏன் அவங்க கலாம கொண்டு ஆரம்பித்தார்கள் என்றால், நஹ்வுடைய மௌது என்பது கலாம் தான். எனவேதான் கலாமை கொண்டு ஆரம்பித்திருக்கிறார்கள். நஹ்வு என்பது அது எதில் அமைந்திருக்கின்றால் கலாமில தான் அமைந்திருக்கு. எனவேதான் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் கலாமை கொண்டு ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று சொல்லுவோம். அல் கலாமு ஹுவல் லஃது அல் முரக்கபு அல் முஃபீது பில் வதஇ. இதுல பாருங்க, இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் கலாம் சம்பந்தமாக பேசுறார்கள். பேசக்கூடிய நேரத்துல 4 விதமான ஷருத்துகள் இருந்தாங்க. கலாமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் அங்கே 4 விதமான ஷருத்துக்கள் இடம்பெற வேண்டும். முதலாவது,
ஹுவல் லஃபுல், அது லஃபுலாக இருக்க வேண்டும். முதலாவது ஷர்த்து அது லஃபுலாக இருக்க வேண்டும். லஃபுல் என்ற என்ன எங்களுக்கு தெரியும், ஹிஜாயியத்தான எழுத்துக்கள் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய ஒரு சத்தம், இதுக்குத்தான் நாங்கள் லஃபுல் என்று சொல்லுவோம். எனவே முதலாவது ஷர்த்து போடுறாங்க, அது லஃபுலாக இருக்க வேண்டும். ஒன்று கலாமாக ஆகுவதாக இருந்தால் முதல் ஷர்த்து அது லஃபுலாக இருக்க வேண்டும். இரண்டாவது ஷர்த்து சொல்லுகிறார்கள் அல் முரக்கப். எனவே நாங்கள் சொல்லுவோம் அது முரக்கபாக இருக்க வேண்டும். முரக்கப் என்றால் ரெண்டு வார்த்தைகள் அல்லது ரெண்டை விட அதிகமான வார்த்தைகள் ஒன்றுக்கு நாங்கள் முரக்கப் என்று சொல்றோம். ஒரு வார்த்தை இருக்குமாக இருந்தால் அதுக்கு முரக்கப் என்று நாங்க சொல்றோம்ல. ஒன்று ரெண்டு வார்த்தைகள் அல்லது ரெண்டை விடவும் அதிகமான வார்த்தைகள் இருப்பதற்குத்தான் முரக்கப் என்று சொல்லுவோம். எனவே கைரு முரக்கப் முஃப்ரத் என்று சொல்லுவோம். கைரு முரக்கபுக்கு சொல்லுவோம் முஃப்ரத், ஒத்த வார்த்தை. இந்த முஃப்ரத் என்பது கலாமாக வருமாண்டா? இல்ல, இது கலாமாக வராது. எனவே கலாமாக உருவாகுவதாக இருந்தால், ஒரு கலாம் என்றால் முதலாவது ஷர்த்து அது லஃபுலாக இருக்க வேண்டும். இரண்டாவது ஷர்த்து அது முரக்கபாக இருக்க வேண்டும். முரக்கப் என்றால் ரெண்டு வார்த்தைகள் அல்லது ரெண்டை விட அதிகமான வார்த்தைகள் அதில் இருக்கிறது. ஒத்த வார்த்தை வருகிறது, இதுக்கு முஃப்ரத் என்று சொல்லுவோம். இந்த முஃப்ரத கலாம் என்று சொல்லிடமாண்டா இயலாது, கலாம் என்று சொல்ல முடியாது. அதே போன்று மூன்றாவது அல் முஃபீது, முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல் முஃபீது, மூன்றாவது விடயம் அது முஃபீதாக இருக்க வேண்டும், பிரயோசனத்தை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். என்ன பிரயோசனம் என்றால், பேசக்கூடியவர் அவருடைய அவர் பேசினால் அடுத்தவங்க கேள்வி கேட்க கூடாது. அவருடைய பேச்சை கொண்டு அடுத்தவங்க போதுமாக்கி கொள்ள வேண்டும். முத்தக்கல்லிம் சுக்கூத்தாக இருக்க வேண்டும். முத்தக்கல்லிம் அடுத்த பேச்சு பேச இயலாது. அப்படியானது தான் நாங்கள் சொல்லுவோம் முஃபீத் என்று சொல்லுவோம். அதாவது பிரயோசனம் பெற வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இது ஒவ்வொன்றாக நாங்க பின்னால பேசுவோம். எனவே சுக்கூத் இருக்க வேண்டும். ஐயக்கூன முஃபீதன், பிரயோசனம் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். இது மூன்றாவது ஷரத்து. நாலாவது ஷரத்து பில் வலாஇ என்று கொண்டு வந்திருக்கிறார். எனவே வலா இருக்க வேண்டும். வலா என்பதை கொண்டு முராத் என்னென்றா வலஉல் அரப், அதாவது அந்த கலாம் என்றால் அது அரபு மொழியாக இருக்க வேண்டும். அரபிகளுடைய அந்த கலாமாக அதனை செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அரபு தவிர்ந்த ஏனையவைகள் இருக்குமாக இருந்தால் அதுக்கு நாங்க கலாம் என்று ஒரு காலமும் சொல்ல மாட்டோம். இதுல பாருங்க, லஃபுத் என்று இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அல்லாமா இப்னு ஆஜுரும் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த லஃபுதின் மூலமாக, லஃபுத் எங்களுக்கு தெரியும் ஹிஜாயியத்தான ஹுரூஃபுகள் சேர்ந்து வரக்கூடிய ஒரு சத்தம், இதுக்குத்தான் லஃபுத் என்று சொல்லுவோம். எனவே ஒன்று கலாமாக இருப்பதாக இருந்தால் முதலாவது அது லஃபுதாக இருக்க வேண்டும். எனவே முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் இங்கே லஃபுத் என்று சொல்வதன் மூலமாக இஷாரா, சைக்கினை என்பது இது கலாமாக வராது. வீதிகள்ல போறோம், சைக்கினைகள் எங்களுக்கு காட்டப்படுகிறது, அல்லது ஒருத்தர் எங்களுக்கு சலாம் சொல்லாம கையால காட்டுறாரு, இது கலாமாக ஆகுமாண்டா? இல்ல. ஒருத்தர் எங்களை எலும்ப சொல்றதுக்கு கையால இஷாரா செய்கிறார், இருக்க சொல்றதுக்கு கையால இஷாரா செய்கிறார், இது கலாமாக மாறுமாண்டா? இது கலாம் இல்லை. ஏன்? கலாம் என்றாலே ஷர்த்து லஃபுல் இருக்க வேண்டும். இஷாராவை பொறுத்த வரைக்கும் லஃபுல் இல்லை. அதே போன்று கிதாபா, உதாரணமாக எழுதுகிறோம், காம ஜெய்துன், காம ஜெய்துன் என்ற இந்த கிதாபத்தின் மூலமாக நாங்க என்ன செய்கிறோம், இதை எழுதுகிறோம். இது கலாமாக ஆகுமாண்டா? இதுவும் கலாமாக ஆகாது. ஏன்? லஃபுல் இருக்க வேண்டும், லஃபுல் இருக்க வேண்டும், கலாமாக ஆகாது. அதே போன்றுதான் அடுத்தது அல் முரக்கப், முரக்கபாக இருக்க வேண்டும். முஃபரத் கலாமாக ஆகுமாண்டா? ஆகாது. கலிமா வாஹிதா, ஒத்த வார்த்தை, ஜெய்துன், ஹல், காம, இப்படி ஒன்று, இது கலாமாக ஆகுமாண்டா? இதுவும் கலாமாக ஆகாது. இது லஃபுலாக இருந்தாலும் சரிதான், கலாமாக மாறாது. அதே போன்று அடுத்தது முஃபீதாக இருக்க வேண்டும். இந்த முஃபீத் என்ற வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு எது தெளிவாகுது? முரக்கபாக இருக்கு, ஆனா கைருல் முஃபீதாக இருக்கிறது. உதாரணமாக அப்துல்லா என்பது முரக்கப், இன் காம ஜெய்துன், இன் காம ஜெய்துன், இது ஒரு முரக்கப். கலாமாக ஆகுமாண்டா? இல்ல, கலாமாக ஆகாது. ஏன்? மூன்று வார்த்தைகள் தான் முரக்கபாக இருக்கிறது, ஆனால் என்ன கிடையாது,
சுக்கூத் இங்கே கிடையாது, இஃபாதா கிடையாது. எனவே இது கலாமாக ஆகாது. அதே போன்றுதான் வதா என்பதின் மூலமாக அரேபிய மொழி தவிர்ந்து ஏனையவைகள் இருக்குமாக இருந்தால் அதுவும் கலாமாக இருக்காது. எனவே கலாம் என்றால் இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் 4 விதமான ஷர்த்துக்கள் சொல்லுகிறார்கள். முதலாவது யக்கூன லஃப்தன், அது லஃப்தாக இருக்க வேண்டும், இதுதான் கலாம். இரண்டாவது முரக்கப், அது முரக்கபாக இருக்க வேண்டும். மூன்றாவது முஃபீத், முஃபீதாக இருக்க வேண்டும். நாலாவது பில் வதா, அது வதஉல் அரபாக இருக்க வேண்டும். வதஉல் அஜமாக இருந்தால் அங்கே கலாம் என்பது இடம் பெறாது. உதாரணமாக அல் இல்மு நாஃபி என்று சொல்லுகிறோம். அல் இல்மு நாஃபிஉன், அல் இல்மு நாஃபிஉன். இந்த அல் இல்மு நாஃபிஉன் என்று இப்ப நான் சொல்றேன்டா, இது கலாமா என்றால் ஓம் இது கலாம். எப்படி கலாம்? முதலாவது லஃப்து இருக்கு இதுல, இரண்டாவது முரக்கப், அல் இல்ம் என்ற ஒரு வார்த்தை, நாஃபி என்ற ஒரு வார்த்தை, எனவே முரக்கப் தர்கீப் இருக்கிறது. அதே போன்று முஃபீத் இஃபாதா இருக்கிறதா? ஓம் அல் இல்மு நாஃபிஉன் என்று நான் இங்க சொன்னேன்டா, நீங்க திரும்ப என்ற கேள்வி கேட்க மாட்டீங்க. ஏன்? இல்மு நாஃபிஉன் முடிஞ்சு. இப்ப திரும்ப நீங்க என்ற கேள்வி கேட்க இயலாது. எனவே இஃபாதாவும் கிடைக்கிறது. அதே போன்று பில் வலா, இது வலா, ஓம் இது வலா, வதஉல் அரபாக இருக்கிறது. எனவே இது கலாம் என்பதாக நாங்கள் சொல்லுவோம். خير إن شاء الله. அடுத்ததாக இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் அன்வாஉல் கலாம், கலாமுடைய வகைகளை சொல்லுகிறார்கள். உண்மையிலே இது கலாமுடைய வகைகள் என்று சொல்றதை விட, கலாமுடைய வகைகள் என்பதை விட கலிமாவுடைய வகைகள் என்று சொல்வதுதான் இங்கே ஆக ஏற்றம். அக்ஸாமுல் கலாம் என்பதை விடவும் அக்ஸாமுல் கலிமா என்று சொல்வதுதான் ஆக ஏற்றம். خير إن شاء الله. பாருங்க, وأقسامه ثلاثة. கலாமுடைய வகைகள் என்பது இது மூன்றாகும். ஒன்று இஸ்முன், இஸ்ம். இரண்டாவது ஃபிஅலுன், இஸ்ம் பெயர் சொல். இரண்டாவது ஃபிஅலுன், வினைச்சொல். மூன்றாவது ஹர்ஃபுன் ஜாஅ லிமஅனன், கருத்துக்கு வந்துவிட்ட வினைச்சொல் ஹர்ஃப். அல்லாமா இப்னு ஆஜிரும் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த இடத்துல எங்களுக்கு எதை தெளிவுபடுத்துகிறார்கள் என்றால், அரபிகள் பாவிக்கக்கூடிய வார்த்தைகள், அரபிகள் அவர்களுடைய பேச்சுக்கள்ல பாவிக்கக்கூடிய வார்த்தைகள், அது எந்த வார்த்தைகளாக எந்த பேச்சாக இருந்தாலும் சரிதான், அந்த பேச்சுக்கள் என்பது ஒட்டுமொத்த பேச்சுக்களும் அதிலே 3 விடயங்கள் தான் இருக்கிறது. இதுதான் நஹ்வுடைய சுருக்கம். நஹ்வுடைய சுருக்கமும் இதுதான். எந்த கிதாபை நாங்கள் எடுத்தாலும், அரபு மொழி சார்ந்த எந்த கிதாபை எடுத்தாலும் அதிலே 3 விடயங்கள் தான் இருக்க போகிறது. ஒன்று அதுல இஸ்ம் இருக்கும், இரண்டாவது ஃபிஅல் இருக்கும், மூன்றாவது ஹர்ஃப் இருக்கும். இந்த மூன்றையும் தவிர்ந்த வேறு எந்த ஒரு வார்த்தையும் கிடையாது. எனவே நஹ்வ படிக்கக்கூடிய நாங்க நல்லாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நஹ்வு என்றாலே 3 விடயங்கள் தான். ஒன்று இஸ்ம், இரண்டாவது ஃபிஅல், மூன்றாவது ஹர்ஃப். இஸ்ம் என்றா என்ன என்பதை கண்டுபிடிச்சிட்டோம்டா, ஃபிஅல் என்றா என்ன என்றதை நாங்க அறிஞ்சிட்டோம்டா, ஹர்ஃப் என்றா என்ன என்பதை நாங்க அறிஞ்சிருவோம்டா, எங்களுக்கு ஆக ஈஸி. இந்த நஹ்வை நாங்க புடிச்சு கொள்றது என்பது எங்களுக்கு ஆக ஒரு ஈஸியாக இருக்கு. எனவே இந்த அக்ஸாமுஹு ஸலாஸா இஸ்முன் வ ஃபிஅலுன் வ ஹர்ஃபுன் ஜாஅ லிமஅனன் என்ற இந்த வார்த்தையின் மூலமாக முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் எங்களுக்கு எதை தெளிவுபடுத்துகிறார்கள் என்றால், ஒட்டுமொத்த அரேபு வார்த்தைகள் அனைத்துமே இவைகளில் 3 விடயங்கள் தான் இருக்கிறது. ஒன்று அது இஸ்மாக இருக்கும், அல்லது ஃபிஅலாக இருக்கும், அல்லது ஹர்ஃபாக இருக்கும் என்பதாக சொல்லுகிறார். இஸ்ம் என்றா என்ன? இஸ்முடைய தஅரீஃப் என்ன? இஸ்ம் என்றா நாங்க சொல்லுவோம் ஹுவ கலிமத்துன் தல்லத் அலா மஅனன் ஃபீ நஃப்ஸிஹா.
வலம் தக்தரின் பிஸமனி. இஸ்மண்டா அது ஒரு கலிமா, ஒரு வார்த்தை. டல்லத் அலா மஅனன் ஃபீ நஃப்ஸிஹா, அது டல்லத் அறிவிக்கும், அலா மஅனன் ஒரு கருத்தின் மீது அறிவிக்கும், ஃபீ நஃப்ஸிஹா அது தானாக தன்னிலே ஒரு கருத்தின் மீது அறிவிக்கும். வலம் தக்தரின் பிஸமனி அது காலத்தோட தொடர்பு படாது. இதுதான் இஸ்ம். அப்ப இஸ்மண்டா அந்த அரபு வார்த்தைக்கு ஒரு கருத்து இருக்கும், ஆனால் காலத்துடன் அது என்ன செய்யாது, தொடர்பு படாது. உதாரணமாக ஜெயித், ஜெயித் இது ஒரு கருத்தை அறிவிக்குது. என்ன கருத்தை அறிவிக்குது? உதாரணமாக ஒரு மனிதனுடைய தாத்தை அறிவிக்குது. இவருடைய பெயர் ஜெயித், எனவே ஜெயித் என்ன அந்த ஜெயித் யாருன்றது எங்களுக்கு காட்டுது. அதே போன்று ஃபரஸ் என்று சொல்றோம். ஃபரஸ் இது எங்களுக்கு என்ன செய்யுது? உதாரணமாக ஃபரஸ் என்ற இதுதான் குதிரைக்கு நாங்க ஃபரஸ் என்று சொல்லுவோம். அப்ப அந்த ஹைவானுடைய ஜாத்தை எங்களுக்கு என்ன செய்தது? காட்டுது. அதே போன்றுதான் ஜஹரத்துன் என்றும் இது ஒரு இசும். பைத்துன் என்று சொல்றோம், இது ஒரு இசும். இப்படி ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு இசும். ஜகாஉன் என்று சொல்றோம், இது ஒரு இசும். எனவே இசும் என்பது காலத்துடன் தொடர்பு படாமல் எந்த சொல்லோ அந்த சொல் என்ன செய்யும் என்றா அது அதனுடைய கருத்திலே அறிவிக்கும். இதுதான் இசும். இரண்டாவது ஃபிஅல். ஃபிஅலை பொறுத்த வரைக்கும் ஃபிஅலுடைய தாரிஃப் என்பது சொல்லுவோம், ஹுவ கலிமத்துன் டல்லத் அலா மஅனன் ஃபீ நஃப்ஸிஹா அது தன்னிலே கருத்தின் மீது அறிவிக்கும், ஆனால் வக்தரனத் பிஸமான் காலத்தோட அது தொடர்பு படும். காலத்தோட நிச்சயம் ஃபிஅல் என்பது தொடர்பு பட்டு சொல்லும். உங்களுக்கு தெரியும் ஃபிஅலை பொறுத்த வரைக்கும் மாதியான ஃபிஅல் இருக்கிறது. எனவே அது எதோட மாதி இறந்த காலத்தோட தொடர்பு பட்டு சொல்லும். இறந்த காலம் ஜமனுல் மாதி இறந்த காலத்தை தொடர்பு படுத்தும். அதாவது பேசுறதுக்கு முன்னால் நடந்த விடயங்கள் இறந்த காலம். அதே போன்று ஜமனுல் ஹாதிர் என்று சொல்லுவோம், நிகழ்காலம். இதை பொறுத்த வரைக்கும் பேசுறோம், எந்த நேரத்தில் பேசுறோமோ அந்த நேரத்தை காட்டும். இது அஸ்ஸமனுல் ஹாதிர் என்று சொல்லுவோம். அதே போன்று அஸ்ஸமனுல் முஸ்தக்பில் என்று சொல்லுவோம். இதை பொறுத்த வரைக்கும் நாங்க பேசியதற்கு பின்னால நடக்கிற விஷயங்கள், இதுக்கு அஸ்ஸமல் அல் முஸ்தக்பில் என்று சொல்லுவோம். எனவே ஃபிஅலை பொறுத்த வரைக்கும் ஃபிஅல் என்பது காலத்தோட தொடர்பு படும். உதாரணமாக காமே என்று சொல்லுகிறோம். காமே என்றால் நின்றான், நின்றான். அப்ப நாங்க சொல்லுவதற்கு முன்னால் நடந்த விஷயத்தை சொல்றோம். எனவே அஸ்ஸமனுல் மாதி காமே. யகூம் நின்று கொண்டிருக்கிறான் என்று சொல்லுவோம், நின்று கொண்டிருக்கிறான். அப்ப நாங்க எந்த சந்தர்ப்பத்தில் அவன் நின்று கொண்டிருக்கிறான் என்று பேசுறோமோ அவன் நிற்கிறான். எனவே அஸ்ஸமனுல் ஹாதிரை இது காட்டுகிறது. அதே போன்று அஸ்ஸமல் முஸ்தக்பல காட்டும், எதிர்காலத்தை காட்டும். எப்படி? யகூமு என்ன செய்து கொண்டிருப்பான், நிற்பான் என்று சொல்லுவோம், நிற்பான் என்று சொல்லுவோம். எனவே இது எதிர்காலத்தை காட்டக்கூடியது. எனவே பொதுவாக ஃபிஅலை பொறுத்த வரைக்கும் ஃபிஅல் என்பது அது கருத்தின் மீது அறிவிக்கும், ஆனால் ஜமன் காலத்தோட அதை நிச்சயம் தொடர்பு பட்டதாக இருக்கும். இதுதான் ஃபிஅல். இந்த ஃபியலுடைய வகைகளை அடுத்ததாக முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அடுத்தது இஸ்முடைய அடையாளங்களை சொல்றாங்க. ஃபியலுடைய வகைகளை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியும், மாதி மாதியான ஃபியல். மாதியான ஃபியல் என்றால் இது இறந்த காலத்துல நடைபெற்ற விடயத்தை எங்களுக்கு காட்டும், இது மாதியான ஃபியல். அதே போன்றுதான் முதாரியான ஃபியல் இருக்கிறது. முதாரியான ஃபியல் என்றால் எங்களுக்கு தெரியும், ஒன்று ஜமன் ஹாதிர காட்டும் அல்லது முஸ்தக்பல காட்டும். அதே போன்று அம்ரு ஃபியல் இருக்கிறது. அம்ரு ஃபியல் என்ற எங்களுக்கு தெரியும், முஸ்தக்பலான காலத்துல அல்லது ஹாதிரான நேரத்துல நாங்க என்ன தலபென செய்வோம், நாங்கள் தேடுவோம். அதுக்கு முஸ்தக்பலான அம்ருஃபியல் என்பதாக சொல்லுவோம். அம்ருஃபியல் உதாரணமாக உக்துப் எழுது, ஒன்று நீ இப்போ உடனே எழுது அல்லது பிறகு நீ என்ன எழுது, சாஃபிர் சொல்லி என்று சொல்வதை போல. இது ஃபியலுடைய வகைகள். அடுத்ததுதான் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள்
முன்னால சொன்னார்கள் ஃபஹர்ஃபுன் ஜாஅ லிமஅனன் என்று சொன்னார்கள். அக்ஸாமுஹு ஸலாஸா இஸ்முன் வ ஃபிஅலுன் வ ஹர்ஃபுன் ஜாஅ லிமஅனன். கருத்துக்கு வந்துவிட்ட ஹர்ஃப் என்பதாக சொன்னார்கள். கருத்துக்கு வந்துவிட்ட ஹர்ஃப் என்பதாக சொன்னார்கள். ஹர்ஃபை பொறுத்த வரைக்கும் அதனுடைய தாரீஃபை நாங்க சொல்லுவோம், ஹுவ கலிமத்துன் தல்லத் அலா மஅனன் ஃபீ கைரிஹா. ஹுவ கலிமத்துன் தல்லத், அது அறிவிக்கும் அலா மஅனா, கருத்தை தரும். ஆனால் ஃபீ நஃப்ஸிஹாவா, அதனுடைய கருத்து என்றால் இல்லை, ஃபீ கைரிஹா, தன்னில் அது கருத்தை தராது. அது இன்னும் ஒன்றோட சேர்ந்தா தான் என்ன செய்யும், அதுக்குரிய கருத்தை தரும். உதாரணமாக லம் இருக்கிறது, லம்முக்கு தனி கருத்து இருக்காண்டா இல்லை. ஃபீ இருக்கிறது, தனி கருத்து இருக்காண்டா இல்லை. ஹல் இருக்கிறது, தனி கருத்து இருக்காண்டா இல்லை.